வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ராஜபாளையம் வந்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க. அங்கே பாருங்கள், இது வந்து அத்தி மரம் எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய இப்போ உள்ள தென்னை மரம்லாம் இவ்வளோ உயரம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரமாக இருக்குது. இங்கே வந்து ஒரே மாதிரி வச்சுருக்காங்கனால எல்லா வாழை மரத்துலேயும் கொலை தள்ளிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்ல உயரங்க. இப்போ நான் இவ்வளோ உயரத்தில் நான் பார்த்ததே இல்லை. எல்லாமே ஒரே அளவில் வளர்ந்துருக்கு, ஒரே மாதிரி வச்சதுனால. இது எலுமிச்சம்பழம் மரம்னு நினைக்கிறேன், தெரியல, அப்படி தான் இருக்குது. பாருங்கள், இந்த சைடும் அப்படியே வரிசை கட்டி நிற்கிது வாழை மரம். குருவி சத்தம், மயில் சத்தம் எல்லாமே கேட்குது. ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க தோட்டத்தை. நல்லா பராமரிப்பு, நிறைய வகையாக விதவிதமாக இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வாழை மரமும் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று குட்டியாக இருக்குது, ஒன்று நல்ல பெருசாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் ஆனால் என்ன வகைன்னு தெரியல. கேட்கணும், அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ நீளமாக இருக்குன்ட்டு. எல்லாம் அந்த பறிக்கிற தருணத்தில் இருக்கிறதுனால தான் இப்படி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இது எல்லா மரமும் இருக்குதுங்க. முருங்கை மரம் எல்லாமே இருக்குது. ஓ, இது பெரிய நெல்லிக்காய். ஆமாம், அதுவும் இருக்குது இங்கே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போல்லாம் சிட்டி சைட்லலாம் பார்க்கவே முடியாது. இது இந்த ராஜபாளையத்துக்கே உள்ள ஒரு அழகுங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இலை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், பப்பாளி நல்லா காய் பெருசாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், பழுத்து கூட ஒன்று இருக்குது. செடியிலே பழுத்தா சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ வாங்க மாமரத்தை போய் பார்க்கலாம். இது பனைமரம், எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மாமரங்க, ஃபுல்லாக மாமரம் தான். செய்யாதுண்ணா, பாருங்கள் மாமரம். இதுக்கு பேர் பஞ்சவர்ணம். இந்த ஊர் ஸ்பெஷல். நல்ல ஒரு மாம்பழம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்போ நம்ம பார்த்தது பஞ்சவர்ணம். இதுக்கு பேர் வந்து அங்கே நம்ம இமாம் பசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெரைட்டி இருக்குது, சப்பட்டைன்னு சொல்லுவாங்க இங்கே. இங்கே பாருங்கள், இது எல்லாமே மான் தோப்பு தான். நாய்க்குட்டி பாருங்கள், அவனை பார்த்தோன்னே ஓடி வருது.
நாங்கள் குலதெய்வன் கோயில் போயிட்டு வர்ற வழியில் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து நுங்கு பதினியெல்லாம் வச்சிட்ருந்தாங்க. அதில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே இது குடித்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. முதலைக்கும் இப்போ டேஸ்ட்டு வித்தியாசமாக இருந்தது. அவங்க நல்லா பேசிட்டு எங்களுக்கு எடுத்து சூப்பராக கொடுத்தாங்க. நாங்களும் குடிச்சிட்டு வந்தோங்க. நுங்கு போட்டு அந்த பதினி போட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ பேர் நீங்கள் இந்த மாதிரி ரோட் சைடில் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.